சொல்லாத அன்பு. இது ஒரு காதல் கதை. அஸ்லாம் இன்று ஒரு பெரிய தனியார் நிறுவனத்தின் முதலாளி. பள்ளியில் அவன் என் பெஞ்ச் நண்பன். நாங்கள் அன்று சண்டை போட்டு கொண்டது மட்டும் ராணிகளுக்காக அல்ல, அது வரலாறு வகுப்பு. நான் புத்தகத்தை பிரித்தேன். எடுத்த எடுப்பில் நூர்ஜஹான் படம் ஒன்று இருந்த பக்கம். ஒரு காலத்தில் இந்தியாவின் பெரும் பகுதியை ஆண்ட முதல் முகலாய ராணி. நான் அவளுக்கு மீசை இழுத்தேன். என் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த அஸ்லாம் என்னை குத்தினான். டேய் என்றேன். நீ உங்கள் ராணிகளுக்கு மீசை போட்டுக்கொள் என்றான். இந்த மாதிரி எண்ணங்களை கொடுத்ததற்கு அந்த புத்தகமே காரணமாயிருந்திருக்கக்கூடும். இருந்த 100 பக்கங்களை 3ஆக பிரித்து இந்து காலம், முஸ்லீம் காலம், ஆங்கிலேயர் காலம் என்று தலைப்பிடப்பட்டிருந்தது. எங்கள் வரலாறு வகுப்பு ஆசிரியரும் இந்த ஒரு அம்சத்தை பற்றி சற்று அதிகமாகவே பேசிவிட்டார். நான் 5-6 பக்கங்களை புரட்டி அங்கிருந்த இன்னொரு படத்துக்கும் மீசை இழுத்தேன். அது ராணி பத்மினியுடையது. அப்படத்தில் அவள் ஒரு பெரிய நிலைக்கண்ணாடி முன்னால் நின்று கொண்டிருந்தாள். பின்னால் ஒரு கதவு ஓரத்தில் இருந்து ஒருவன், அதுதான் அலாவுதீன் கில்ஜி, அவளை பார்த்து கொண்டிருந்தான். வரலாற்றின்படி அவன் அவளுடைய பிம்பத்தை தான் பார்த்தான். ஆனால் அந்த படத்தின்படி அவனால் அவளை நேரடியாகவே பார்க்க முடியும். முதலில் கண்ணாடியில் அவளை பார் என்று சொன்ன பத்மினியின் கணவனையும் பிடிக்கவில்லை. புத்தகத்தில் அவனுக்கு படம் கிடையாது. இருந்தாலும் என்ன செய்திருக்க முடியும்? அவனுக்கு மீசை தாடி போடுவது அவனுக்கு எந்த விதத்திலும் தாழ்வு ஏற்படுத்தாது. வேண்டுமானால் அவனுக்கு கழுத்தை காதுகள் போல போடலாம், சரியா? பத்மினி ரொம்ப அழகா இருக்கா, அவளுக்கு வேணாம் என்றேன். நூர்ஜஹான் தான் உலகத்திலேயே மிக அழகான ராணி, அவள் முன்னால் பத்மினியெல்லாம் நிற்க முடியாது என்றான் அஸ்லாம். நீ பாத்தியா என்றேன். நாங்கள் ஆளுக்கு ஒரு அடி அடித்து கொண்டு விட்டோம். அவன் மேற்கொண்டு சண்டை போட்டால் நான் தான் அதிகம் அடி வாங்குவேன். என் புத்தகப் பையை அப்படியே டெஸ்கில் இருந்து கீழே தள்ளினான். அந்த சத்தத்தால் எங்கள் பக்கம் பார்த்த ஆசிரியர், என்னடா என்றார். ஒன்றுமில்லை சார், புத்தகப்பை கீழே விழுந்துருச்சு என்றேன். இந்த தடையால் எங்கள் சண்டை வகுப்பு வரையில் நின்றுவிட்டது. ஆனால் வகுப்பு முடிந்து வெளியே வந்தபோது அஸ்லாம் மீண்டும் என்னை அடித்தான். நான் அவனுடைய 2 கைகளையும் கெட்டியாக பிடித்து கொண்டேன். 500 பையன்கள் படிக்கும் பள்ளியில் படித்தால் சண்டை அடிக்கடி வரத்தானே செய்யும். எனக்கு சண்டை போடுவதில் அதிக தேர்ச்சி வரவில்லை. ஆதலால் சண்டை என்று வந்தால் சண்டை போட்ட மாதிரியாகவும் தோன்றி நானும் அதிகம் அடிபடாமல் இருப்பதற்கு ஒரு வழி கண்டுபிடித்தேன். எடுத்த எடுப்பிலேயே எதிராளியின் 2 கைகளையும் மணிக்கட்டு அருகில் கெட்டியாக பிடித்து கொண்டு விடுவது. அவன் திணறி விடுவித்து கொள்ள எப்படியும் சிறிது நேரமாகும். அதற்குள் இதர பையன்கள் எங்களை விடுவித்து விடுவார்கள். அப்புறம் யாருக்கும் அடிபடாது. இதில் முக்கியம், நான் எதிராளியிடம் தனியான இடத்தில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அன்றும் அஸ்லாமுடன் என் சண்டை மற்றவர்கள் வந்து கலைத்ததோடு முடிந்துவிட்டது. அன்று மாலையே பள்ளியிலிருந்து வீடு திரும்பும்போது நானும் அவனுமாக தான் சேர்ந்து போனோம். நான் அவனை கேட்டேன், நிஜமாகவே நூர்ஜஹான் தான் உலகத்திலேயே அழகானவளா? சந்தேகம் என்ன, உலகத்திலேயே முஸ்லீம் பெண்கள் தான் ரொம்ப ரொம்ப அழகு. அவர்களில் நூர்ஜஹான் தான் ரொம்ப அழகு. அழகானவர்கள் எல்லா இடத்துலேயும் இருக்கிறாங்க சரி, ஆனால் நூர்ஜஹான் மாதிரி கிடையாது. இன்றைக்கி கூட உலகத்திலேயே மிக அழகான பெண் யார் தெரியுமா? தெரியாதே. நம்ம அரண்மனையோடைய நிஜாவுடைய மகள் தான். அப்படி என்ன அழகு? ஆமாம், அவள் வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு சாரை விழுங்குனா கூட அது சிவப்பாக தொண்டையில் இறங்குறத நீ அப்படியே பார்க்கலாமா. அவ்வளோ அழகுன்னு சொல்லுவாங்க. அவள் பேர் தெரியுமா? ரேஷ்மா. ஓ, ரேஷ்மா ரேஷ்மா ரேஷ்மா. நான் அந்த பெயரை திரும்ப திரும்ப சொல்லி பார்த்தேன். அது ஒரு மந்திரம் மாதிரியும் இருந்தது, வசவு மாதிரியும் இருந்தது. பள்ளி விடுமுறை நாட்களில் நானும் அஸ்லாமும் தான் ஒன்றாக ஊர் சுற்றுவோம். கடைக்கு செல்வதற்கு கூட தினமும் அவன் வீட்டு வழியாகத்தான் ஒரு முறையாவது போவேன். வீட்டு வாசலில் அவனுடைய தங்கை தொளதொளவென்று ஒரு மினுமினு கவுனை போட்டுக்கொண்டு நிற்பாள். என்னை கண்டவுடன் அவள்தான் ஓடிப்போய் அஸ்லாமை அழைத்து வருவாள். நான் சைக்கிள் விட கற்றுக்கொண்டு விட்டேன். 6 மாதங்களுக்கு பிறகு பச்சை மிளகாய் வாங்கி வருவது போன்ற முக்கிய பணிகளை சைக்கிளில் சென்று முடிக்க ஆரம்பித்தேன். 2 நாட்களுக்கு ஒரு முறை அப்பா தான் வாங்கி வருவார். முழு பூசணிக்காய், புடலங்காய் போன்றவை கூட அவர் வாங்கி வருவார். 1 ரூபாய்க்கு பச்சை மிளகாய் வாங்கி வர மறந்து விடுவார். அன்று பச்சை மிளகாய் வாங்கத்தான் நான் சென்றிருந்தேன். பேருந்து நிலையத்திலிருந்து மார்க்கெட்டுக்கு செல்லும் சாலையில் பெயர் மரக்கடை ரோடு. முதலில் சில கஜ தூரம் நெருக்கடி இருக்காது. ஏனெனில் அங்கு சாலையின் ஒரு புறத்தில் ஒரு பெரிய மைதானத்தின் நடுவில் ஒரு சர்ச், சாலையின் இப்பக்கம் ஊரின் பெரிய ஆஸ்பத்திரி. இவற்றை தாண்டிய பிறகு நிறைய கடைகள் வந்துவிடும். ஜன நடமாட்டமும் அதிகம் இருக்கும்.
நான் கடைகளை பார்த்தபடியே சைக்கிளை ஓட்டி வந்தேன். திடீரென்று ஒரு போலீஸ்காரன் பாய்ந்து வந்து என்னை நிறுத்தி என்னையும் சைக்கிளையும் ஒரு கடை பக்கமாக தள்ளினான். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஒரு பெரிய கார் சாலை நடுவில் வந்து நின்றது. அதற்கு நம்பர் பிளேட் இருக்கவில்லை. காரோட்டி கீழே இறங்கி ஒரு கடையினுள் சென்றான். சில வினாடிகளுக்கு பிறகு காரிடம் ஓடி வந்தான். கார் கண்ணாடி கதவு கீழே இறங்கியது. அதன் வழியாக கிட்டத்தட்ட என் வயதுள்ள ஒரு சிறுமி தலையை நீட்டினாள். காரோட்டி அவளிடம் ஏதோ சொன்னான். அவள் சில வினாடிகள் யோசித்த பிறகு தலையை அசைத்தாள். காரோட்டி மீண்டும் கடைக்கு ஓடினான். அந்த சிறுமி தெருவில் ஒதுங்கிக் கொண்டிருந்தவர்கள் பக்கம் பார்வையை ஓட்டினாள். சரியாக வாரப்படாத அவளுடைய தலைமுடி ஒரு வினோத சிவப்பு நிறமுடையதாக இருந்தது. அவள் உயரமாக குதிரைக்குட்டி போல வளர்ந்திருந்தாள். முகத்தின் சருமத்திலே வெண்ணிறமாக ஒருவித தேஜாஸ் காணப்பட்டது. அவளுடைய கண்கள் பரபரத்த வண்ணம் இருந்தன. காரோட்டி ஒரு சிறிய டின் கோக் கொண்டு வந்து அவளிடம் கொடுத்தான். அவள் வண்டியில் ஏறியவுடன் மீண்டும் போலீஸ்காரன் சாலை போக்குவரத்தை சிதற அடித்தபடி முன்னால் ஓடினான். திரும்பி வந்த என் சைக்கிளின் மட்கார்டு நசுங்கியிருப்பதை பக்கத்து விட்டு மாமாதான் முதலில் கவனித்தார். ஏண்டா, கீழே எங்கேயாவது விழுந்தியா என்று கேட்டார். என்ன ஒரு போலீஸ்காரன் பிடிச்சி தள்ளிட்டான். ஏன்? யாரோ பெரிய காரில் வந்தா, அவங்களுக்காக எல்லோரையும் விரட்டி அடித்தான். கார் நம்பர் பிளேட் இருக்குதா? இல்லையே. அப்போ அது அரண்மனை காரு. அதில் யார் இருந்தா? யாரோ ஒருத்தி தலையை விரித்து போட்டுண்டு பிசாசு மாதிரி இருந்தா. அவள் பிசாசு இல்லை, அவள் ஒரு ராணி. நிஜாமுடைய ராணிகள்லையே அவளும் ஒருத்தி. ராணியெல்லாம் இப்படியா இருப்பா? ஏன் மாமா, முஸ்லீம்கள் தான் ரொம்ப அழகா இருக்கும் அந்த நாளில். உலகத்திலேயே அந்த ராணி தான் ரொம்ப அழகுன்னு சொல்லுவாங்க. அவள் துருக்கி தேசத்து ராஜகுமாரி. இப்போ யார் மாமா உலகத்திலேயே ரொம்ப அழகு? அரண்மனை நிஜாம் ராணி ரேஷ்மா. உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்த நான் சடாரென்று எழுந்தேன். இதை முதலில் அஸ்லாமிடம் சொல்லியே ஆக வேண்டுமென தோன்றியது. சைக்கிளை எடுத்து அவன் வீட்டுக்கு போய் அவளை பார்த்ததை சொன்னபோது அஸ்லாம் கண்களில் காதல் மின்னியது. ரேஷ்மாவுக்கு மனதில் ஒரு கோட்டை கட்டி வைத்திருந்தவனுக்கு அந்த கோட்டைக்குள் அவளை எப்படியாவது கூட்டி வந்து விட வேண்டுமென்ற ஆசை குதூகலமானது. இப்பொழுது போல மொபைல், வாட்ஸ்அப் என்று தகவல் சாதனங்கள் இல்லாத காலம். சற்றென்று காதலை சொல்ல முடியாது. ஃபோட்டோ வாய்ப்பே இல்லை. அஸ்லாமுக்கு ரேஷ்மா மீது இருந்த கண்மூடித்தனமான காதல் சொல்ல வழியில்லை. புலம்பிக் கொண்டே இருந்தான். குறைந்தபட்சம் அவளுடைய ஃபோட்டோ ஒன்று கிடைக்குமா என்று அலையாய் அலைந்தான். அவள் படிக்கும் பள்ளியில் ஒருவனை பிடித்து ஒரு ஆண்டு விழா புகைப்படத்தில் கூட்டத்தில் ஒரு புள்ளியாய் அவள் இருப்பதை கண்டுவிட்டான். ஃபோட்டோ கிளப் பிரசிடென்ட்டிடம் ஆண்டு விழா ஃபோட்டோக்கள் சில பிரதிகள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி நெகட்டிவ் வாங்கியாகிவிட்டது. என்னையும் அழைத்தான். இருவரும் இரவு 1 மணிக்கு மேல் டாக் ரூமுக்கு சென்றோம். என்லார்ஜரில் அந்த நெகட்டிவை லோடு செய்து மேக்சிமா பெரிதாக்கினாலும் அந்த முகம் கொஞ்சம் பெரிய புள்ளியாகத்தான் தெரிந்தது. என்ன செய்வது? ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் அதிகரிக்க ஒரு அதிரடி வேலை செய்தோம். வெர்டிக்கலான என்லார்ஜரை ஹரிசாண்டலாக்கி ஸ்க்ரூவை கலற்றி அனுமதிக்கப்படாத வேலை அது. சுவற்றில் ஃபோக்கஸ் அடித்து எக்ஸ்போ நேரத்தை கண்ணா பின்னாவென்று அதிகரித்து 4-5 ப்ரொமோடு தாள்களில் வேஸ்ட் பண்ணி ஒரு வழியாக பிரிண்ட் எடுத்தோம். ஒரு போஸ்ட் கார்டு சைஸில் கிடைத்த அந்த ஃபோட்டோவை சட்டைப்பையில் வைத்துக்கொண்டு அவன் பண்ணிய அலம்பல் இருக்கிறதே. கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் சூர்யா பாட்டு வந்திருந்தது. சட்டைப்பையில் உள்ள படம் தொட்டு தொட்டு உரச என அவள் வீட்டு தெருவில் சைக்கிளை எடுத்துக்கொண்டு நானும் அவனும் சுற்றினோம். ஆனால் அந்த பெண் இவனை திரும்பி பார்ப்பதாக இல்லை. அவன் காரில் போகும்போது வேண்டுமென்றே இவன் பெயரை சொல்லி சத்தமாக கூப்பிட்டு எல்லாம் பார்த்தோம். வேலைக்கே ஆகவில்லை. வருடத்தின் இறுதி தேர்வின் கடைசி நாள். பள்ளியில் நிறைய பேர் அவரவர் கடைசி லேப் எக்ஸாம் பொறுத்து கிளம்பியாகிவிட்டது. நாங்கள் பிரிய வேண்டிய நாளும் வந்தது. போகும் முன் இவன் மூட் பார்த்து கிளம்பலாம் என்று அவன் வீட்டிற்கு போனால் சகஜமாக பேசி நான் நாளைக்கு ஊருக்கு போகிறேன் என்றான். விடை பெறும் முன் டேய் அவளெல்லாம் மறந்துடு என்று நான் புன்னகைக்க அவனும் புன்னகைத்து ச்சே அதெல்லாம் சும்மா ஒரு ஜாலிடா, நீ கிளம்பு என்றான். கிளம்பியவன் போகும் முன் கடைசி கிளான்ஸ் பார்க்கலாம் என்று எட்டி பார்த்தால் லேசாக நாசுக்காக கண்ணை துடைத்து கொண்டிருந்தான். இன்று ஒரு பெரிய நிறுவனத்தின் முதலாளி அஸ்லாம். அன்று நான் என் வீட்டிற்கு திரும்பி வந்து இவன் ஏன் சொல்லக்கூடாத காதலுக்கு இப்படி அழுகிறான் யோசனையில் இருந்தேன். பிறக்காத குழந்தைக்கு யாராவது அழுவார்களா என்று நான் அன்று எழுந்த கேள்விக்கு இன்றுதான் விடை கிடைத்தது. ஸ்டீல் போன் பேபி மீதுதான் அதிக அன்பு இருந்திருக்கும் என்று எங்கேயோ படித்த ஞாபகம்.